தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் முதல் வாரம் புதன்கிழமை. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, அருள் ஒளிகின்ற ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் உள்ளத்திற்கு இல்லத்திற்கு தேவையான கிருபைகள் நன்மைகளை கொடுத்து உங்களை பாதுகாப்பாராக. உங்கள் உள்ளத்திற்கு தேவையான நீங்கள் விரும்புகின்ற காரியங்களை செய்து முடிக்க ஆற்றலை கொடுத்து இந்த நாளிலே மகிழ்ந்திருக்க செய்தருள்வாராக. உங்களை வாழ்த்துகிறேன், உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். ஆண்டவர் உம்மோடு. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தார். அவருடைய வார்த்தை ஒன்றையும் அவர் தரையிலே விழவிடவில்லை. ஆண்டவர் யாரோடு இருக்கின்றார்களோ அவர்கள் ஆசி பெற்ற மக்கள். தொடக்கம் 39 படிக்கின்ற பொழுது ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். அவருக்கு மேற்பார்வையாருடைய கண்களிலே இரக்கத்தை பெற்றுக் கொடுத்தார். ஆண்டவர் மோசேவோடு இருந்தார். அவரோடு இருந்த மனிதர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். 1 சாமுவேல் புத்தகம் 18 படிக்கின்ற பொழுது ஆண்டவர் தாவீதோடு இருந்தார். அவர் செய்த யாவற்றிலும் அவருக்கு வெற்றி கொடுத்தார். 1 சாமுவேல் 18-14. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது கடவுள் நம் வாழ்விலே அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். நான் உன்னோடு, நான் உனக்கு துணையாக இருப்பேன், நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருந்து உன்னை பயன்படுத்துவேன் என்று சொல்லி தான் தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு மகனையும் மகளையும் இறைவன் உடனிருந்து வழி நடத்துவோராக இருக்கின்றார். யோசுவா 1:9 இஸ்ரவேலே அஞ்சாதே, உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் நீ செல்கிடங்கள்லாம் உன்னோடு வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாக்கோப்புக்கு இறைவன் வாக்குத்தத்தம் கொடுக்கின்ற பொழுது, நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வரை நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்கு துணையாக இருப்பேன், உன்னை பாதுகாப்பேன் என்று சொல்லி இருக்கின்றேன். இணைச்சற்ற நூலிலே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். எசாயா 49 பெற்ற தாய் உன்னை மறந்தாலும், பால் குடிக்கும் மகவை தாயானவள் மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறவேன், உன்னை விட்டு விலகேன் என்று சொல்லி இருக்கின்றார். இப்படி சொன்ன கடவுள் தான் மத்தேயு நற்செய்தி 28:19 உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன். நம்மோடு கடவுள் இருக்கின்றார். வெளியிலே எப்படி இம்மானுவேலாக வார்த்தை மனு உருவாகி நம்மிலே குடிகொள்வதன் வழியாக நாம் அதை உணர்கின்றோமா? இயேசு நம்மோடு இருப்பதை, இயேசு நம்மிலே வாழ்வதை நாம் உணர்கின்ற பொழுது, கோலியாத்தை எதிர்த்து நிற்கின்ற பொழுது தாவீது சொன்னதை போல, நீ உன் கையிலே இருக்கின்ற ஈட்டியையும் நீ தாங்கி இருக்கின்ற படைக்கலன்கள் நம்பிக்கை வைத்து வருகின்றார், ஆனால் நானோ என்னிலே இருக்கின்ற இறைவனில் நம்பிக்கை வைத்து வருகின்ற சொல்லி நம்மை சூழ்ந்து வருகின்ற எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா எதிர்ப்புகளையும் எதிர்த்து போராட முடியும், துன்பங்களை தாண்டி வெற்றி பெற முடியும். ஏனெனில் திருப்பாடல் 18:29-30 ஆண்டவரே உம் துணையோடு நான் எம்மதிலையும் தாண்டுவேன், எப்படையையும் வென்றெடுப்பேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் நம்மோடு இருப்பதை உணர வேண்டும். ஆண்டவர் சாமுவேலோடு இருந்தார். அதற்கு முன்னாடி அவர் வாழ்ந்த வாழ்க்கை அத்தகைய அருளை அவருக்கு பெற்றுக் கொடுத்தார். முதலாவதாக அவர் ஏலியின் மேற்பார்வையிலே ஆண்டவருடைய முற்றத்திலே பணிபுரிபவராக இருந்தார் என்று சொல்லப்படுகின்றது. தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து தாயானவள் நேர்ச்சி நிறைவேற்ற சாமுவேலை கொண்டு ஆலயத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது தாய்க்கு கீழ்ப்படிந்து ஆலயத்திலே தங்கினார். ஆலயத்திலே இருந்த குருவாகிய ஏலிக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்லும் பிரகாரம் தன் வாழ்வை அமைத்துக் கொண்டார். ஆலய முற்றத்திலே தங்கி இருந்தார். ஆண்டவரை பணி செய்வதே என்னுடைய வாழ்வின் நோக்கம் என்று சொல்லி அந்த இடத்திலே தன்னை முழுவதுமாக அர்ப்பணிப்பவராக இருந்தார். ஆண்டவர் அழைக்கின்ற பொழுது அந்த அழைத்தலில் குழப்பங்கள் அவருக்கு வருகின்ற பொழுது ஏலியை நோக்கி குருவை நோக்கி ஓடுகின்றார். தெளிவை பெற்றுக்கொள்கின்றார். தெளிவை பெற்றுக்கொண்டவர் ஏலி சொல்லிக் கொடுத்த பிரகாரம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து 3ஆம் முறையாக கடவுள் அழைக்கின்ற பொழுது ஆண்டவரை பேசும் மடியன் கேட்கின்ற சொல்லி இறை குரலை கேட்பவராக இருக்கின்றார்.
இந்த நிலைகளிலே எப்பொழுதும் தயாராக இருந்தார். ஒவ்வொரு முறை இந்த அழைத்தல் வருகின்ற பொழுது இதோ அடியேன் என்று சொல்லி எழுந்து ஓடுபவராக, இறை குரலுக்கு முழுமையாக செவி மடுப்பவராக இருந்தார். இப்படி இத்தகைய அருள் குணங்களிலே வாழ்ந்ததினாலே சாமுவேலை அழைத்த கடவுள் அவரோடு இருந்தார். நாமும் நம்முடைய வாழ்விலே பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து, குருவின் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து, ஆலயத்திலே பணி செய்பவர்களாக, ஆலயத்தோடு இணைந்து வாழ்பவர்களாக இருக்கின்ற பொழுது இறைவன் நம்மோடு பேசுகின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் தயாராக இருந்து, ஜெப வேளையில் மட்டுமல்ல, ஆண்டவர் எப்போதெல்லாம் நம்மோடு பேசுகின்றாரோ, நம் வாழ்க்கையிலே நம்மை சூழ்ந்து துன்பப்படுகின்ற மக்கள், வேதனையில் இருக்கின்ற மக்கள், அழுகின்ற மக்கள், இந்த இயற்கையில் நடக்கின்ற சீற்றங்கள், இப்படி ஒவ்வொன்று வழியாக கடவுள் நம்மோடு பேசுவதை நம்முடைய அகச்செவியை திறந்தவர்களாக கேட்டு, அதன் வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற இறை செய்திக்கு நாம் கீழ்ப்படுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது சாமுவேலை பயன்படுத்தியதை போல கடவுள் நம்மையும் பயன்படுத்துவார். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே இந்த அருளுக்காக கேட்போம். இறைவன் ஒவ்வொரு நிமிடமும் பல்வேறு நிகழ்வுகள் வழியாக, பல்வேறு மனிதர்கள் வழியாக, பல்வேறு சூழ்நிலைகள் வழியாக நம்மை அழைத்து கொண்டே இருக்கின்றார். ஆண்டவர் குரலுக்கு செவிமடுப்போம். ஆண்டவரை பேசும் இதோ அடியேன் கேட்கின்ற சொல்லி ஆண்டவர் கரங்களை ஒப்புக் கொடுப்போம். அப்படி ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது இன்றைய திருப்பாடல் 40 நாம் படிப்பதை போல, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இறைவா இதோ வருகின்ற சொல்லி நாம் தயாராக இருக்கின்ற பொழுது கடவுள் சொல்லுவார், நான் உன்னோடு இருப்பேன், நான் உனக்கு துணையாக இருப்பேன், நான் உன்னை வலிமை வாய்ந்த வீரனாக்குவேன், கூறிய அம்பாக மாற்றி உன்னை நான் பயன்படுத்துவேன். உனக்கு எதிராக எழுவார்கள், ஆனால் எவரும் உன்னை வெற்றி கொள்ள முடியாதெனில் நான் உன்னோடு இருந்து உன்னை காத்துக்கொள் என்று சொன்ன கடவுள் நம்மோடு இருந்து நம்மை காப்பார். நம் வாழ்வில் துன்பங்களை எதிர்த்து போராட முடியும், துயரங்களை எதிர்த்து போராட முடியும், நம் வாழ்வில் கஷ்டங்களை எதிர்த்து வெற்றி பெற முடியும். அதோடு கூட நாம் பிறருக்கும் ஆசிராக மாற முடியும். இத்தகைய அருள்வரங்களை கேட்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவு ஆசீர்வதித்து காத்துக் கொள்ளுவாராக. ஆமேன்.